அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி, பீகாரில் பாஜக நிர்வாகிகள் 2 இடத்தில் வாக்களித்திருப்பதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியிருக்கிறது. பாஜக நிர்வாகி நகேந்திரகுமார் என்றவர் 2 மாநிலங்களிலும் வாக்களித்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பீகார்ல முதற்கட்டமாக 121 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடைபெற்ற நிலையில இந்த தேர்தலில் டெல்லி, பீகார் ஆகிய பாஜக நிர்வாகிகள் டெல்லி மற்றும் பீகாரிலையும் வாக்களித்திருப்பதாக ஆம் ஆத்மி வீடியோ ஆதாரத்துடன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. பாஜக நிர்வாகிகள் சிலர் டெல்லி, பீகார் என 2 மாநிலங்களிலுமே வாக்களித்ததாக ஆம் ஆத்மி கட்சி எக்ஸ் வலைதள பக்கத்தில் வீடியோ பதிவுடன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலிலும் பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் வாக்களித்ததாக புகார். பாஜக முன்னாள் எம்பி ராகேஷ் சின்ஹா 2 மாநிலங்களிலும் வாக்களித்ததாக புகைப்படங்களோடு ஆம் ஆத்மி இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறது. டெல்லி பாஜக புருஷாபாத் மோர்ச்சா தலைவர் சந்தோஷ் ஓஜா மீதும் ஆம் ஆத்மி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. சந்தோஷ் ஓஜா டெல்லி, பீகார் மாநிலங்களில் வாக்களித்ததாக புகைப்படத்தோடு இந்த குற்றச்சாட்டு என்பது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. பாஜக நிர்வாகி நாகேந்திரகுமார் 2 மாநிலங்களில் வாக்களித்த புகைப்படத்தை ஆதாரங்களோடு ஆம் ஆத்மி வெளியிட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரியில் நடந்த டெல்லி தேர்தலில் 3 வாக்களித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற பீகாரில் முதற்கட்டமாக நடைபெற்ற 121 சட்டமன்ற தொகுதிகளிலுமே 3 பேரும் வாக்களித்ததாக ஆம் ஆத்மி புகைப்படத்தோடு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஹரியானாவில் வாக்குச்சீட்டு நடைபெற்றிருப்பதாக ஆதாரத்தோடு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பாஜகவின் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் வாக்களித்திருக்கிறார்கள் எனவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஹரியானா பட்டியலிலும் உள்ளனர் என ஏற்கனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வீடியோ ஆதாரத்துடன் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில ஆம் ஆத்மியும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. பீகார்ல முதற்கட்டமாக 121 இடங்கள் தொகுதியில தேர்தல் நடைபெற்ற நிலையில அதுல டெல்லி, பீகார் என 2 இடங்களிலுமே பாஜக நிர்வாகிகள் வாக்களித்ததாக ஆம் ஆத்மி வீடியோ ஆதாரோடு தற்பொழுது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் இதற்கு உரிய பதில் அளிக்க வேண்டும் எனவும் அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது.